ஹாய் கைஸ். ஸோ இந்த மாதிரி டீம் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து டீம் இந்தியாவை வந்து 2 டெஸ்ட் மேட்சஸ், 3 ஒன்-டேஸ் அண்ட் 5 T20s வந்து டூர் வராங்க. அண்ட் அந்த டூர்ல வந்து இப்போ வந்து 2 டெஸ்ட் மேட்ச் வந்து ஃபினிஷ் ஆக போகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து 30th of நவம்பர்லேருந்து வந்து ஒன்-டேஸ் ஆடுறாங்க. அது ஒன்-டேஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்-டே வந்து 30th அன்னைக்கு லைவ் ஃப்ரம் ராஞ்சி, எம்எஸ் தோனியோட ஹோம் டவுன் வேற. அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்-டே வந்து லைவ் ஃப்ரம் ராய்ப்பூர் வேற. அது வந்து 3rd of December அன்னைக்கு. அண்ட் அதுக்கப்புறம் தேர்ட் ஒன்-டே வந்து வைசாக்ல வந்து அது வந்து 6th December அன்னைக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து டீம் சவுத் ஆப்பிரிக்காவும் டீம் இந்தியா வந்து 5 T20 ஆடுறாங்க. அண்ட் ஸோ அதான் சீரீஸோட ஓவர் வியூ. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்த டீம் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் டீம் இந்தியாவோட ஒன்-டே ஸ்குவாட்ஸ் வந்துருக்கு. நம்ம இந்த வீடியோல அதான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் இயர் வந்து இந்தியாவில் வந்து T20 வேர்ல்ட் கப் வந்து பிளே பண்ண போறாங்க. அதுக்கான குரூப்ஸ், அதுக்கான குரூப்ஸ், ஸ்கெடியூல், ஃபிக்ஸ்டர்ஸ்லாம் வந்துருச்சு. பார்க்கலாமா? அதை குரூப்ஸ் வந்து குரூப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து இந்தியா, பாகிஸ்தான், அமெரிக்கா, டச்சு, அப்புறம் நமீபியா. செகண்ட் குரூப்ல வந்து ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா, ஜிம்பாப்வே, அயர்லாந்து, ஒமான். அப்புறம் தேர்ட் குரூப்ல வந்து இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ், நேபாள், இட்டாலி வரை ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபை ஆயிருக்காங்க ஃபார் தி T20 வேர்ல்ட் கப். அண்ட் அதுக்கப்புறம் ஃபோர்த் குரூப்ல வந்து இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான், யுஏஇ, அப்புறம் கனடா. நெக்ஸ்ட் இயர் வர T20 வேர்ல்ட் கப் ஆடுற 20 டீம்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் ஆடுற T20 வேர்ல்ட் கப்ல ஆடுற 20 டீம்ஸ் வந்து 4 groups of 5 டீம்ஸ் பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் குரூப்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் டீம் இந்தியாவோட ஃபிக்ஸ்டர்ஸ் வந்து இந்தியா அண்ட் அமெரிக்கா வந்து 7th of February அன்னைக்கு பாம்பேல ஆடுறோம். வாங்காடி ஸ்டேடியம் வேற, பொட்டி கிரவுண்ட் வேற. நம்ம பேட்ஸ்மேன் போய் வாங்க போறாங்க போலர்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து 12th அன்னைக்கு வந்து இந்தியா பிளே நமீபியா இன் டெல்லி. அண்ட் அதுக்கப்புறம் இந்தியா பாகிஸ்தான் செம ஃபிக்ஸ்டர். அது வந்து 15th அன்னைக்கு லைவ் ஃப்ரம் கொலம்போ. அது மாதிரி ஏன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நீங்க வந்து நீங்க இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து இந்தியால வந்து வைக்க முடியாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்தியா அண்ட் டச் வந்து 18th February அன்னைக்கு வந்து அஹமதாபாத்ல ஆடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து சூப்பர் 8s வந்து அஹமதாபாத், சென்னை அண்ட் கல்கத்தால வந்து வைக்கிறாங்க. அண்ட் செமிஃபைனல்ஸ் வந்து ஒன்று வந்து பாம்பேல, செமிஃபைனல்ஸ் வந்து பாம்பேல, அப்புறம் ஃபைனல்ஸ் வந்து அஹமதாபாத்ல. ஸோ அதுதான் T20 வேர்ல்ட் கப்கான ஸ்கெடியூல் அண்ட் குரூப்ஸ். நம்ம இப்போ வந்து ஸ்குவாட்ஸ் பார்க்கலாமா?
நம்ம வந்து இந்த மாதிரி T20 வேர்ல்டு கப் பத்தி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஒன் டே சவுத் ஆப்பிரிக்காவோட ஒன் டே ஸ்குவாட் வந்து அப்படி படிக்கிறேன் வர்சஸ் இந்தியா வந்து. அது வந்து டெம்பா பவுமா கேப்டன் சூப்பரா பண்றாரு கேப்டன்சி. டெஸ்ட் மேட்ச்லயே வந்து இந்த மாதிரி அவர் வந்து ஆஸ் அ கேப்டன் அவர் இன்னும் ஒரு மேட்ச் கூட தோக்கல வேற. ஸோ கேப்டன் சூப்பரா பண்றாரு. அதுக்கப்புறம் ஒட்டீனியல் பார்ட்மேன், கார்பின் பாஷ், மேத்யூ பிரிட்ஸ்கியா, டெவால் பிரெவிஸ், மார்டடி மன்னன் டெவால் பிரெவிஸ், நாண்ட்ரே பர்கர் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலரு, பழைய குவிண்டன் டி காக்கு. அவருக்கு வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ்ல வந்து அவருக்கு ஆடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பிளஸ் அவருக்கும் வந்து அங்க இந்தியாவில வந்து பிளே பண்ணது பிடிக்கும். அவர் வந்து 2023 வேர்ல்ட் கப்ல வந்து செம பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இந்த மாதிரி டாப் ரன் ஸ்கோரர்ஸ்ல வந்து டாப் 2ல வந்து பிளேஸ் கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் வந்து ரோஹித் சர்மா, செகண்ட் வந்து குவிண்டன் டி காக் இருந்தாரு. ஸோ அவருக்கு வந்து இந்தியன் கண்டிஷன்ஸ் பிளே பண்ணது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து டோனி டி ஜார்ஜி, ரூபின் ஹெர்மன், மார்க்கோ யான்சன் லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். அவர் இப்ப ஏற்கனவே டெஸ்ட் மேட்ச் வந்து அவர் வந்து இந்தியாவுக்கு பெரிய ஹெட்டேக் வேற ஆயிருக்காரு அவர் டெஸ்ட் மேட்ச்ல. அதே ஃபார்ம்ல வந்து ஒன் டேஸ் வந்து பிளே பண்ணிட்டாங்கன்னா இந்தியா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கேஷவ் மகாராஜ், ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர், மார்க்ரம், லுங்கி இங்கிடி, ரைன் ரிக்கல்டன் அண்ட் பிரினலைன் சுப்பராயன், அவரும் ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக்கர். ஸோ இதான் டீம் சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்குவாடு. அண்ட் அவங்க வந்து அவங்க ஸ்குவாட்ல பாருங்க, போலிங் வந்து அவங்க ஸ்குவாட்ல போலிங்குக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. போலிங்குக்கு அவங்களுக்கு லெஃப்ட் ஆர்ம் போலிங் ஆப்ஷன்ஸ்க்கு வெரைட்டி வச்சிருக்காங்க. பிளஸ் வெரைட்டி வச்சிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, பிளஸ் பேலன்ஸும் இருக்கு. ஸோ அவங்க போலிங் ஓகே தான். ஆனா அவங்க பேட்டிங்ல தான் எனக்கு கொஸ்டின் மார்க்கு. நீங்க வந்து அவங்க வந்து இந்த பேட்டிங்ல தான் பிரச்சனை. ஏன்னா குவிண்டன் டி காக் ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன், டோனி டி ஜார்ஜியும் டாப் ஆர்டரு, ரூபின் ஹெர்மனும் டாப் ஆர்டரு, மார்க்ரமும் டாப் ஆர்டரு, அப்புறம் டெம்பா பவுமாவும் டாப் 4 தான் பிளே பண்ணி ஆகணும். ஸோ நீங்க டாப் 4ல எதுக்கு 5 பேட்ஸ்மேன் வச்சிருக்கீங்க எனக்கு புரியல. நீங்க அதுக்கு பதிலா நீங்க வந்து பாட்மேன் இல்லைன்னா லுங்கி இங்கிடிய டிராப் பண்ணிட்டு ஒரு ஸ்டப்ஸ் மாதிரி ஒரு ஆளு ஸ்குவாட்ல வச்சிருக்கலாம். அவங்க இதுக்கு வைக்கலன்னு புரியல. ஸோ அவங்க ஸ்குவாட் செலெக்ஷன்ல அது ஒரு தப்புன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டப்ஸ் டி காக்கு மார்க்கம் அவங்களா ஐபிஎல் ஆடி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பிளேயிங் இன் சப்கான்டினென்டல் பிச்சஸ். அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நீங்க ஸ்குவாட்ல வச்சுக்கணும். அவங்க ஏன் வந்து இந்த மாதிரி அவங்க ஏன் இந்த மாதிரி ஸ்டப்ஸ் சூஸ் பண்ணலன்னு புரியல. ஸோ நம்ம அதான் சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்குவாட். நம்ம இப்ப அவங்களோட பிளேயிங் 11 பார்க்கலாமா? இப்ப அவங்க பிளேயிங் 11 என்ன மாதிரி போக போறாங்கன்னு. சாரி. ஸோ அவங்க பிளேயிங் 11 வந்து இந்த மாதிரி இருக்கும். குவிண்டன் டி காக் விக்கெட் கீப்பர் பிளஸ் ஓப்பனிங். அவர் வச்சுட்டு முதல்ல அவர் தான் ஸ்குவாட்ல சூஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் எதுக்கு ரைன் ரிக்கல்டன்? அதுவும் புரியல. அதுவும் ஸ்லாட் வேஸ்ட்.
அதுக்கப்புறம் குவிண்டன் டிகாவோட பேட்டிங் பார்ட்னர் வந்து பிரிட்ஸ்கே தான். அவர் தான் வரணும், வேற ஆப்ஷன் இல்லை. நீங்க பிளே பண்ண முடியாது, ஏன்னா அவருக்கு ஃபீல்டிங் வராது. ஸோ அவரும் டிகாக்கும் ஒரே மாதிரி ஆள் தான், ரெண்டு பேருக்கும் ஃபீல்டிங் வராது. எத்தனை கீப்பர் வந்து பிளே பண்ணுவீங்க? ஸோ அது முடியாது. ஸோ நீங்க அதுக்கு பதில் வந்து பிரெட்ஸ்கி தான் வந்து வரணும் ஓப்பனிங்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்பர் 3 வந்து ரூபின் ஹெர்மன். அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் பேட்டிங் ப்ராடஜின்னு கூப்பிடலாம். அவர் வந்து இப்ப சவுத் ஆப்பிரிக்கா டொமஸ்டிக்ஸ் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி SA20லயும் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி சவுத் ஆப்பிரிக்காக்காக வந்து T20 டெபியூ பண்ணிட்டு அப்புறம் இப்போ ஒன் டே ஸ்குவாடுக்குள்ள சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர்கிட்ட பிகஸ்ட் பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, அவருக்கு வந்து இப்பதான் வந்து அவர் வந்து டீமுக்குள்ள வராரு. ஸோ அவர் வந்து இப்பதான் வராருல ஸ்குவாடுக்குள்ள. ஆனா அவருக்கு வந்து அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கு, அட் யங் ஏஜ் அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. எந்த பால் அடிக்கலாம், என்ன பால் கொஞ்சம் சிங்கிள் ஓடலாம். அப்புறம் அவருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் ரொட்டேஷனோட வேல்யூ புரிஞ்சிருக்கு அவருக்கு. ஸோ என்ன கேட்டா அவர் தான் நம்பர் 3. அண்ட் அவருக்கான பேக்கப் தான் டோனி டி ஜார்ஜியா பிளே பண்ணணும். அவங்க என்ன மாதிரி போவாங்கன்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் நம்பர் 4 வந்து மார்க்ரம். அப்புறம் பாருங்க நம்பர் 5 தான் வராரு, டெம்பா பவுமா. ஸோ இப்போ பவுமா வந்து அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் வந்து பிளே பண்றாரு. ஆனா அவர் கேப்டன். ஸோ அவர் தான் மேபி இந்த மாதிரி அவர் தான் இந்த மாதிரி போய் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி நான் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் பிளே பண்ணிக்கிறேன், பரவாயில்ல. இந்த மாதிரி ரூபின் ஹெர்மன் மாதிரி ஒரு யங்ஸ்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கலான்னு போயிருக்கலாம். அண்ட் பவுமா 5 வந்துட்டாருன்னா 6 பிரேவிஸ், 7 கார்பின் பாஷ். எம்ஐக்காக வேற எம்ஐயோட ஸ்குவாட்லயே வந்து ரீடைன் பண்ணியிருக்காங்க. பிளஸ் அவர் வந்து பால் வேணா பால் போடுவாரு, பேட் வேணா பேட் ஃபினிஷிங் கூட பண்ணுவார். ஸோ அவர்கிட்ட வந்து டபுள் டியூட்டி பிளேயரு. அண்ட் அதுக்கப்புறம் 8ல மார்க்கோ யான்சன், 9ல கேஷவ் மகாராஜ், 10ல நாண்ட்ரே பர்கர், லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பவுலர். அந்த வெரைட்டி வேணும். நீங்க அவங்க வந்து ஒன்னு பர்கர் உட்கார வச்சுட்டு பேட்மேன் பிளே பண்ணாங்கன்னா பண்ணலாம். ஆனா அதுல வந்து ஒரு நீங்க வந்து நீங்க பேட்மேன் பிளே பண்ணீங்கன்னா வந்து இந்த மாதிரி லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பால்ஸ் வந்து குறையும். அண்ட் பிளஸ் வேற டீம் இந்தியாவோட ஸ்குவாட்ல வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, KL ராகுல், அப்புறம் டீம் இந்தியாவில் வச்சிருக்க பாதி பேட்ஸ்மேனுக்கு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்னா வீக்னஸ். அந்த வீக்னஸ் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி ஜெயிக்க பார்க்கணும். ஸோ அவங்க அதுக்கு வந்து நாண்ட்ரே பர்கர் பிளே பண்ணணும். ஒரிஜினல் பேட்மேனை வந்து அப்புறம் பேட்மேன் வந்து ஒன்னு பேட்மேன் இல்லைன்னா லுங்கி இங்கிடியே வந்து நம்பர் 11 ஸ்பாட்டுக்கு வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து ஓகே தான். அவங்க மட்டும் இந்த மாதிரி அவங்க மட்டும் இந்த மாதிரி வந்து அவங்க மட்டும் இந்த மாதிரி ஸ்குவாட்ல சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஸ்டப்ஸை வந்து நம்பர் 5ல பிளே பண்ண வச்சிருக்கலாம். அண்ட் பவுமா 4 போயிருக்கலாம், மார்க்கம் 3 போயிருக்கலாம். ஸோ பாருங்க, மார்க்கம் 3, பவுமா 4,
ஸ்டப்ஸ் 5, பிரெவிஸ் 6, அப்புறம் 7 வந்து கார்பின் பாஷ், 8 யான்சன். ஃபினிஷிங் இருக்கு, ஃபினிஷிங் எக்ஸ்ப்ளோஷன் இருக்கு. ஸோ ஸ்டப்ஸ் பிளஸ் ஸ்டப்ஸ் வேணா ஸ்பின் போடலாம். ரான்சி மாதிரி டேர்னஸ் டேர்னிங் விக்கெட் போனாங்கன்னா அவங்க கேஷவ் மகாராஜ், மார்க்ரம், ஸ்டப்ஸ், அப்புறம் வந்து அவங்க ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் டே வந்து அவங்க வந்து பிளேயிங் இன் ராஞ்சி. ஸோ அவங்க என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி ஃபாஸ்ட் இந்த மாதிரி ஒன்று பேட்மேன் லுங்கி இங்கிட்டே உட்கார வச்சுட்டு பிரணலயன் சுப்பராயனை கூட பிளே பண்ணலாம். அவர் ஒரு ஸ்பின்னிங் ஆப்ஷன். ஸோ ஸ்டப்ஸ் மட்டும் டீம்ல வச்சிருந்தாங்கன்னா டீம் வந்து செம்மையா இருக்கும். பிளஸ் வந்து பார்த்தா பயப்படுற மாதிரி ஆயிருக்கும். இப்போதைக்கு டீம் என்ன கேட்டா ஆவரேஜா தான் இருக்கு. அண்ட் அது வந்து டீம் சவுத் ஆப்பிரிக்கா. நம்ம வந்து டீம் சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்குவாட பார்த்துட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து டீம் இந்தியாவோட ஸ்குவாட பார்க்கலாமா? டீம் ஸ்குவாட்ல வந்து யாரெல்லாம் இருக்காங்கன்னா ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், விராட் கோலி, திலக் வர்மா வந்து chosen on the basis of domestic performance. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கேஎல் ராகுல் கேப்டன் போட்டிருக்காங்க. அது மூலம் ஏன்னா சுமன் கில் நெக் இன்ஜுரி, அப்புறம் ஸ்ரேயஸ் ஐயருக்கு வந்து இந்த மாதிரி ஆஸ்திரேலியா சீரீஸ்ல வந்து ஃபீல்டிங் பண்றப்போ கேட்ச் பிடிக்கிறப்ப வந்து ரிப்பிள் வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. ஸோ அவர் வந்து இந்த சீரீஸ் போத் வைஸ் கேப்டன் அண்ட் ஒன் டே கேப்டன் வந்து ரூல்ட் அவுட். ஸோ ஸ்டாண்டிங் கேப்டனா வந்து கேஎல் ராகுல போட்டிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பண்ட் வந்து கம்பேக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து வாஷிங்டன், ஜடேஜா, குல்தீப், நிதிஷ்குமார் ரெட்டி, ஹர்ஷித் ராணா, ருத்ராஜ் கெய்க்வாடு. அவர் வந்து ஆஃப்டர் 2 years வந்து டீமுக்குள்ள வந்து திருப்பி வந்திருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பிரசித் கிருஷ்ணா ஒரு ஃபாஸ்ட் பாலிங் ஆப்ஷனு, ஹர்ஷ்தீப் சிங் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலிங் ஆப்ஷன். நம்ம இந்தியாவில் இப்போ இந்தியாவில் வந்து அவங்க சூஸ் பண்ற ஒரே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர் வந்து இவர் தான், சிங் தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பேக்கப் கீப்பர் வந்து திருப் ஜோரல். ஸோ இதான் அவங்க ஸ்குவாட். எனக்கு பார்த்தோன்னே ஒரே கேள்வி வருது, இதுக்கு 3 கீப்பர் ஆட போறது 3 ஒன்டே தான். பண்ணிட்டு போயிடுவா கீப்பிங்க. என்ன கேட்டா பண்ட்டையும் ரெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஜுரேல வந்து ஸ்குவாட்லயே தேவையில்லைன்னு சொல்லிருக்கலாம். சும்மா வந்து அவருக்கு ட்ரிங்க்ஸ் தான், ஒரு ஸ்லாட் வேஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அது கூட பரவாயில்ல, கொஞ்சம் பேக்கப் கூட எடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பனிங் வந்து 3 people இருக்காங்க. ரோஹித் சர்மா கண்டிப்பா ஆடுறாரு. அவர் இப்ப வந்து வெயிட் எல்லாம் குறைச்சிட்டு வந்து இப்ப சூப்பரா பாலிவுட் படத்துல வர சூப்பர் ஹீரோ மாதிரி இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜெய்ஸ்வால் இருக்காரு, கெய்க்வாட் வேற இருக்காரு. 3 ஓப்பனர்ஸ் வச்சு போறாங்க. எனக்கு போல புரியல, இதுக்கு 3 ஓப்பனர்ஸ். நீங்க வந்து இந்த மாதிரி ஒண்ணு டிசைட் பண்ணிக்கணும். நீங்க அலாங் வித் ரோஹித் சர்மா யார் பண்ண போறாங்க ஓப்பனிங்னு. ஒன்னு ஜெய்ஸ்வால்னா நீங்க ஜெய்ஸ்வால் மட்டும் தூக்கின்னு போயிருக்கலாம், இல்லைன்னா கெய்க்வாட் நீங்க கெய்க்வாட் மட்டும் ஸ்குவாட்ல போட்டிருக்கலாம். இதுக்கு 2 பேருமே அவங்க அந்த மாதிரி ஓப்பனிங்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லாட் போட்டுட்டு அப்புறம் திருப் ஜோரல் சூஸ் பண்ணி அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லாட். ஸோ 2 ஸ்லாட்ஸ் வந்து போயிருச்சு. அது பதில வேற ஏதாவது ஃபாஸ்ட் பாலர்ஸ் தூக்கி போயிருக்கலாம்.
இந்த மாதிரி பிளேயிங் ஃபார் டொமஸ்டிக்ல வந்து ஆக்கிபிட் அப்படின்னு ஒரு ஃபாஸ்ட் போலர் இருக்காரு. அவரை வந்து டெபியூவே கொடுக்கலாம். சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றாரு. இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெபியூ கூட வேண்டாம்னா இப்ப வந்து டொமஸ்டிக்ல வந்து பெங்காலுக்காக 5 மேட்ச்ல 20 விக்கெட்ஸ் வரை தூக்கியிருக்காரு முகமது ஷமி. அவரை பழைய குதிரை வேற. அவர் மட்டும் கொஞ்சம் ஃபார்ம் கொண்டானா பால் பெண்டுலம் மாதிரி பால் பெண்டுலம் மாதிரி ஸ்விங் பண்ணுவாரு. நீங்க அவரையா கொண்டு போயிருக்கலாம். பும்ரா ரெஸ்டடு, முகமது சிராஜ் ரெஸ்டடு. நீங்க அது மேல ஷமியா ஸ்குவாட்ல போட்டிருக்கலாம். ஷமியும் போடல. சும்மா இந்த மாதிரி ஷமியும் போடாம வந்து 2 ஸ்லாட் வேஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா அப்படி அவர் என்ன பண்ணிட்டாருன்னு எனக்கு புரியல. டெஸ்ட் மேட்ச் கேப்டன்சி, சாரி டெஸ்ட் மேட்ச் டெபு, ஒன் டே டெபு, T20 டெபு. அவருக்கு ஐபிஎல் எக்கனாமி வந்து க்ளோஸ் டு 10 எக்கனாமி சென்று போறாரு. ஆனா அவங்கள்ட்ட கேட்டா அவர்கிட்ட ஸ்கில் இருக்கு. அவர் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. யாருக்கு? ஆப்போசிட் ஆடுறாங்களே டீம், அவங்களுக்கா இம்பாக்ட் பண்ணுவாரு. நீங்க ஹர்ஷித் ராணா உட்கார வச்சிருக்கான், தேவையே இல்லை. நீங்க ஆடுறது வந்து இதே வந்து நீங்க வந்து ஜடேஜா, வாஷி, குல்தீப் எல்லா மேட்சும் பிளே பண்ண போறீங்க. குல்தீப் தேவை. ஏன்னா குல்தீப் வந்து லெஃப்ட் ஆஃப் சைனா மேன். சவுத் ஆப்பிரிக்கன்ஸ்க்கு வந்து லெஃப்ட் ஆஃப் சைனா மேன் ஆட வராது. லிட்டரலா சொல்றேன். அவங்களுக்கு வந்து ஒயிட் பால்ல வந்து குல்தீப்பா ஆட வராது. ஸோ நீங்க 3 ஸ்பின்னர்ஸ் கன்ஃபார்ம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆட போறது 50 ஓவர், 3 ஸ்பின்னர்ஸ் 30 ஓவர்ஸ். பாக்கி இருக்கிற 20 ஓவர்ஸ்க்கு வந்து ஒண்ணு பிரசித் கிருஷ்ணா அவரை தான் ஆடணும். தயவு செஞ்சு நீங்க பிரசித் கிருஷ்ணா உட்கார வச்சுட்டு அதுக்கு பதில நான் இம்பாக்ட் கிரியேட் பண்ற ஹர்ஷித் ராணாவை பிளே பண்றேன்னு போவாதீங்க ப்ளீஸ். ஹர்ஷித் ராணா வாரி வள்ளல் மன்னன். அவரை நீங்க அவரை பிளேயிங் 11 சூஸ் பண்றீங்க. நான் சொல்றேன் அவரை ஸ்குவாட்லயே வேண்டான்னு. நீங்க அவருக்கு பதில் வேற ஏதாவது லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர் கொண்டு போயிருக்கலாம். இந்தியாவில லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர்ஸ் கம்மின்னு மட்டும் சொல்லாதீங்க. எத்தனை பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முகேஷ் சௌத்ரி கூட அவ்வளவா இது பண்ணல. சரி, குர்ஜப்னீத் சிங் கொண்டு போனா ஒரு லெஃப்ட் ஆர்ம். அவர் லெஃப்ட் ஆஃப் ஃபாஸ்ட் போலர். அப்புறம் டெத்துல வந்து அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் பிஹைண்ட் பேக் ஆஃப் ஆர்ம் ஃபாஸ்ட் பால் போட்டு விராட் கோலியா நெட்ஸ்ல அவுட் ஆக்கியிருக்காரு. அதை பார்த்துட்டு ஃபாஸ்ட் பவுலிங் கோச் இம்ப்ரெஸ் தான் சொன்னாங்க. ஃபாஸ்ட் பவுலிங் கோச் கௌதம் கம்பீர்லாம் அவ்வளோ கீப் பண்ணிட்டு அப்படியே ஸ்குவாட்ல எடுக்கல. இதுல புரியல. சும்மா இந்த ஹர்ஷித் ராணா நீங்க ஆர்டர் பார்த்து 2 சீமர் தான். நீங்க டெஸ்ட் மேட்ச்ல ஏதாவது பண்றீங்க. சோ அப்புறம் இதுக்கு ஹர்ஷித் ராணான்னு ஒரு எக்ஸ்ட்ரா சீமர். பிரசித் கிருஷ்ணா ஹர்ஷ்தீப் சிங் போயிருக்கலாம். நீங்க வேணா நீங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பாலிங் ஆப்ஷன் பாக்குறீங்கன்னா நீங்க நிதிஷ்குமார் ரெட்டி கூட போட வைக்கலாம். அவரோட போலிங் வந்து இந்த ஒன் டேல சூட் ஆகும். ஏன்னா அவங்க ஒன் டே ஆடுறது 3 கிரவுண்ட்ஸ், ரெண்டுமே ஸ்மால் கிரவுண்ட். பீட் ராஞ்சி, ராய்ப்பூர் ஆர் வைசாக். ஸோ அவர் போடுற அவர் வந்து தொகுப்புன்னு வந்து 140 அந்த மாதிரிலாம் வராது. ஆனா அவர் வந்து 125, 130 அந்த மாதிரி போடுவாரு. ஸோ அது வந்து இந்த ஸ்மால் கிரவுண்ட்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அவரை நீங்க அவர் வந்து தேர்ட் ஃபாஸ்ட் போலரை வச்சு கூட போயிருக்கலாம். இதுக்கு இந்த ஹர்ஷித் ராணா புரியல. ஸோ
சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா ஒன் டே சீரீஸ்க்காக இந்தியா ஸ்குவாட் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சுமன் கில் ரூல்ட் அவுட்டு, ஷ்ரேயஸ் ஐயர் ரூல்ட் அவுட்டு, அப்புறம் வந்து பும்ரா ரெஸ்டட், சிராஜ் ரெஸ்டடு. அதுக்கு பதிலாக வந்து இது மாதிரி யாரெல்லாம் வந்துருக்காங்கன்னா ஜடேஜா, பண்ட்டு, கெய்க்வாடு, திலக் வர்மா வந்து ருத்துராஜ் கெய்க்வாட்லாம் செலெக்ஷனுக்கு டிசர்விங் தான். ஆனா நீங்க திலக் வர்மா கீழே நம்பர் 4 நம்பர் 5 மாதிரி பிளே பண்ண வைக்கலாம். ஆனா கெய்க்வாட் ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நீங்க தான் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால் வச்சுனா போக போறீங்கன்னு சொல்றீங்க. அப்புறம் இதுக்குமா கெய்க்வாடு சும்மா உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் தூக்கிறதுக்காக ஒரு பிளேயரு, அதுவும் அவர் டொமஸ்டிக்ல ஃபார்ம்ல அவரு இந்தியா ஏ அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஏல வந்து மேன் ஆஃப் டோர்னமெண்ட் வேற. ஸோ அவர்கிட்ட ஃபார்ம் இருக்கு. தயவு செஞ்சு அவரை பெஞ்சில் உட்கார வைக்காதீங்க. நீங்க செலெக்ஷன் ஒழுங்கா பண்ணிருக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் நீங்க வந்து பண்ட்டை வந்து ஒன் டே ஆடி வந்து ரொம்ப டைம் ஆயிருச்சு. அவர் கடைசியா எப்ப ஒன் டே பிளே பண்ணாரு எனக்கு வந்து ஞாபகமே இல்லை. நீங்க வந்து பண்ட்டுக்கு பதிலாக என்ன கேட்டா சாம்சனை போய் தூக்கி போயிருக்கலாம். சாம்சன் வந்து இந்த மாதிரி 14 ஒன் டே மேட்ச் ஆடி அதுல வந்து 510 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதுல ஆவரேஜ் பாருங்க 56 வச்சிருக்காரு ஆவரேஜ். பிளஸ் வேற அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கால வந்து போய் சவுத் ஆப்பிரிக்கால பேட்டிங் ஆடுறது கஷ்டம். அது ஆனா அங்க போய் ஒன் டேல வந்து ஒரு 100 பிளேயிங் அட் நம்பர் 4. இப்ப டீம் இந்தியாவுக்கு வந்து பிரச்சனை எங்க இருக்குது? நம்பர் 4ல தான். அது என்ன, ஷ்ரேயஸ் ஐயர் வந்து டோர்னமெண்ட் வந்து பிளே பண்ணல. ஸோ அது அந்த ஒரு ஸ்லாட் வந்து இப்ப எம்டியா இருக்கு. அது போல நீங்க தாராளமா சாம்சனை போட்டிருக்கலாம். அவர்கிட்ட ஸ்டாட்ஸும் இருக்கு. அவர் சவுத் ஆப்பிரிக்காலே அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்ப வந்து அவங்க ஆடுறது வந்து டீம், அவங்க வந்து ஆடுறது வந்து இந்தியால பிளே பண்றாங்க. நீங்க அவருக்கு சான்ஸ் போட்டிருக்கலாம். ஏன் போடலன்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து ஸ்குவாடு. ஸோ இப்ப டீம் இந்தியாவோட பிளேயிங் 11 வந்து எப்படி போறாங்கன்னா இந்த மாதிரிதான். ரோஹித் சர்மா ஓப்பனிங், அண்ட் அதுக்கப்புறம் மோஸ்ட்லி ஜெய்ஸ்வால் தான். அதுக்கப்புறம் 3 விராட் கோலி, 4th திலக் வர்மா, 5 கேஎல் ராகுல். என்ன கேட்டா பண்ட் தேவையில்ல. பண்ட் வந்து இப்பதான் வந்து டெஸ்ட் மேட்சஸ் பிளே பண்ணிட்டு வந்து வந்திருக்காரு. என்ன கேட்டா பண்ட்டுங்க ரெஸ்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா பண்ட் ரொம்ப இன்ஜுரி ப்ரோன். ஸோ அவருக்கு ரெஸ்ட் போட்டிருக்கலாம். அண்ட் அவருக்கு பதில சாம்சனை போட்டிருக்கலாம் ஸ்குவாட்ல. அண்ட் சாம்சன் பேக்கப் போட்டிருக்கலாம். கேஎல் ராகுல் வந்து 3 ஒன் டேஸ் அழகா கீப்பிங் பண்ணிட்டு போயிடுவாரு. அவர் 5. நம்பர் 6 வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, நம்பர் 7 ஜடேஜா, நம்பர் 8 வாஷிங்டன். 8 வரைக்கும் பேட்டிங். அப்புறம் நம்பர் 9 குல்தீப் யாதவ், நம்பர் 10 பிரசித் கிருஷ்ணா, நம்பர் 11 ஹர்ஷ்தீப் சிங். ஸோ டீம் இந்தியாவோட பிளேயிங் 11 என்ன கேட்டா இந்த மாதிரி தான் போகணும். ஆனா அவங்க வந்து நான் வந்து ஹர்ஷித் ராணா தான் பிளே பண்ணுவேன்னு வந்தாங்கன்னா ஒன்று பிரசித் கிருஷ்ணா உட்கார வச்சிருவாங்க, இல்லைன்னா ஹர்ஷ்தீப் சிங்க உட்கார வச்சிருவாங்க. ஆனா அவங்க வந்து அது பண்ணக்கூடாது. ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் வந்து இப்ப அவங்க ஒரே லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவர் தான். பாக்கி யாருமே அவங்க ஸ்குவாட்ல சூஸ் பண்ணல. ஒரு ஹர்ஷ்தீப் சிங்க பிளே பண்ணாங்கன்னா ஒரு வெரைட்டி இருக்கும் போலிங்ல. ஏன்னா வாஷிங்டன் ரைட் ஆர்ம் ஸ்பின்,
Kuldeep left arm Chinaman, Jadeja left arm off spin. அப்புறம் அப்புறம் வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலிங் அண்ட் அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலிங். ஸோ பாருங்க வெரைட்டி இருக்கு, வச்சு பூந்து ஆளலாம். அதுவும் ராஞ்சி வந்து சப்போஸ் ரேங்க் 10 போச்சுனாலும் ஸ்பின் ஆப்ஷன்ஸ் பாருங்க, 3 ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. வேணா திலக் வர்மா போடலாம் ரைட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின். ஸோ அங்க ஸ்குவாட் வந்து இந்த மாதிரி வச்சுன்னு போகணும். ஸோ ஸோ நம்ம ஸ்குவாட்ஸ் பார்த்துட்டோம், பிள்ளைங்களும் பார்த்துட்டோம். ஸோ லாஸ்டா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் போகலாம். சீரீஸ் வந்து நெக் டைட்டா போகுது. என்ன கேட்டா இந்தியா 2 சவுத் ஆப்பிரிக்கா 1 clearly because of the clearly because of 2 points. ஒன்னு KL ராகுல் கேப்டன்சி சூப்பரா பண்ணுவாரு, பிளஸ் அவர் கொஞ்சம் திங்கிங் கேப்டன் வேற. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி சும்மா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி இல்லாம போய் பிளே பண்ண மாட்டாரு. ஸோ அது ஒன்று பாயிண்ட். அப்ப செகண்ட் வந்து இந்தியாவோட ஹோம் அட்வான்டேஜ். அவங்க ஆடுற வந்து 3 கிரவுண்ட்ஸ் 40 கிரவுண்ட்ஸ். அவங்க அங்க ஆடி வந்து அங்க போய் டொமஸ்டிக் பிளே பண்ணி எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ண பிளேயர்ஸ்ல வெறும் வந்து இந்த மாதிரி வெறும் ஒருத்தங்க தான் இந்த மாதிரி வெறும் டிகாக்கு மட்டும் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பிளேயிங் இன் இந்தியால. So அது ஒரு advantage for Team India. Thank you for watching. Please like, share and subscribe.